விவசாய பெருங்குடி மக்களே, வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் சம்பூராயர்கள் ஆண்ட திருவண்ணாமலை மண்ணில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் விவசாயிகள் மாநில மாநாடு நடத்தப்படுகிறது. அந்த மாநாட்டில் விவசாய பெருங்குடி மக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பித்து அந்த மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறோம். இன்று காலையில் இருந்து இந்த செட்டிமாங்குறிச்சி பஞ்சாயத்தில் இருப்பாரி பஞ்சாயத்து எல்லாம் நாங்கள் சுற்றி வருகின்ற பொழுது பார்க்கின்ற வயல் வெளிகள் விவசாய நிலங்கள் எல்லாம் வளமாக இருக்கிறது. நான் கூட நினைத்தேன், வளமான விவசாய நிலங்கள் முப்போகம் விளைகிறது, இந்த விவசாயிகளுக்கு என்ன கவலை இருக்க போகிறது? இவர்கள் செல்வத்திலே செழிப்பார்கள், இவர்கள் பணத்திலே புகழ்வார்கள், இவர்கள் கோடிகளிலே திளைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையை நினைத்து பார்க்கின்ற பொழுது விவசாயிகளுடைய வயல்வெளியில் தான் வளமாக இருக்கிறது, செழுமையாக இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் வறுமை கோட்டிற்கு கீழே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாடு அரசு அறிவிக்கின்ற எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கிகளில் கடன் கொடுக்கின்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டுறவு சங்கங்களில் பொறுப்பிலே இருக்கின்றவர்கள், கூட்டுறவு சங்கத்திலே இருக்கின்ற தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஆளுங்கட்சி, இதற்கு முன்பு இருந்த ஆளுங்கட்சி, இவர்களுக்கு ஆதரவான டைரக்டர்கள் அவர்களுக்கு தேவையான பெரு விவசாயிகளுக்கு கடன்களை வாரி வழங்கினார்கள். கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுது அவர்களுக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி கிடைத்தது. ஆனால் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க மறுத்துவிட்டு அவர்கள் பெயரில் கடன் கொடுத்ததாக சொல்லிவிட்டு அவர்கள் ஏப்பம் விட்டார்கள். யார்? கூட்டுறவு வங்கிகளில் பொறுப்பிலே இருந்தவர்கள். இது முதலாவது. இரண்டாவது, விவசாயிகளுடைய விளைநிலங்களுக்கு எந்த விலை உத்தரவாதமும் இல்லை. நீரின்றி அமையாத உலகு. இன்றைக்கு இந்த பகுதியில் நீர் இருக்கிறது, ஆனால் நன்றான உலகு அமைந்திருக்கிறதா? விவசாயிகளுக்கான உலகு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. உலகுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பொழுதுண்டு பின் செல்பவர். வள்ளுவர் எளிமைய திருக்குறள். உலகுண்டு வாழ்வாரே வாழ்வார், அவர்களை ஏமாற்றி வாழ்கின்ற அரசின் பின்னால் மற்றவர்கள் எல்லாம் பொழுதுண்டு பின் செல்வார்கள். இதுதான் இன்றைய நிலை. ஏர்முறையும் போர் முறையும் சரியாக இருக்க வேண்டும். இந்திய நாட்டில் போர் முறை சரியாக இருக்கிறது, ஆனால் ஏர்முறை கூர் மழுங்கி போயிருக்கிறது. விவசாயிகளுக்கான எந்த திட்டங்களும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு காலத்தில் சோமாலியா வளம் கொடுக்கும் பூமி, சோமாலியா முற்போகம் விளைகின்ற அற்புதமான வயல்வெளிகளை கொண்டிருந்த பூமி. சோமாலியாவிலே அந்நிய நாட்டு பலாசூர கம்பெனிகளை, கார்பரேட் நிறுவனங்களை அழைத்து கொண்டு போய் தொழிற்சாலைகளை அமைத்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், சோமாலியாவை பாருங்கள், எங்கேயோ போக போகிறது, சோமாலியா சொர்க்க பூமியாக வரப்போகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் சோமாலியாவுடைய விவசாய விளைநிலங்களை மலராக்கிவிட்டு அந்நிய நாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் அந்த சோமாலியாவை வறண்ட பூமியாக்கிவிட்டு சோமாலியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சோமாலியா இன்றைக்கும் வறுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. உலகிற்கே உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்த சோமாலியா இன்றைக்கு உணவுப் பொருள் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அதை போலத்தான் தமிழகத்தின் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் விவசாய விளைநிலங்களை கபலீகரம் செய்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே செய்யாறு வேல்மா சிப்காட் என்கின்ற பகுதியில் சிப்காட்டை அமைப்பதற்கு, தொழிற்பேட்டையை அமைப்பதற்கு அந்த பகுதியில் இருக்கின்ற முப்போகம் விளைகின்ற விவசாய நிலங்களை கையகப்படுத்துகின்ற வேலையை திமுக அரசு அடாவடித்தனமாக செய்கிறது. அந்த விளைநிலங்களை பறித்து பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்துவிட்டு தமிழகத்தை ஆள்கின்ற ஆட்சியாளர்கள் மட்டும் கோடியிலே போவதற்கு திட்டமிட்டு விட்டார்கள். அதே போல சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற பரந்தூர் விமான நிலையம், அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு அற்புதமான விளைநிலங்களை கையகப்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அந்த விமான நிலையத்திலே மூழ்க போகிறது. அந்த விமான நிலையத்திற்கு எந்த தேவையும் இல்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வருவதும் சபரீசன் அந்த விமானம் நிலையம் அமைக்கின்ற பகுதியை சுற்றி அவருடைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை வளம் கொளிக்கும் நிறுவனங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக விவசாயிகளின் விளைநிலங்களை அபகரிக்கின்ற இடத்தில் இன்றைக்கு திமுக அரசு இருக்கிறது. அதனால்தான் விவசாயிகளுக்காக ஒரு மாநில மாநாட்டை நடத்த வேண்டிய தேவை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்நிய நாட்டிலே, ஒரு வெளிநாட்டிலே பேசுகின்ற பொழுது இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் குறிப்பிட்டார். நம்மாழ்வார் கேட்டார்,
உலகத்திலே 8 அதிசயங்கள் இருக்கிறது என்று சொன்னார். அனைவரும் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், இல்லை, உலகத்தில் 7 அதிசயங்கள் தான் இருக்கிறது, 8வது அதிசயம் எதுவும் இல்லை என்றார்கள். நம்மால் பதில் சொன்னார், உலகத்தில் 8வது அதிசயம் இருக்கிறது, நாம் வாழ்கின்ற இந்த பூமி தான் அந்த 8வது அதிசயம். இந்த பூமியில் நீங்கள் இரும்பை போட்டாலும் துரும்பை போட்டாலும் எதை போட்டாலும் மக்கிவிடும், நீங்கள் கட்டையை போட்டாலும் மக்கிவிடும். ஆனால் ஒரு விதையை போட்டால் இந்த பூமியை கீறிக்கொண்டு அந்த விதை செடியாக வந்து மரமாக மாறி காயை கனியை பழங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே இந்த பூமி தான் 8வது அதிசயம் மட்டுமல்ல, இந்த பூமி தான் முதல் அதிசயம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பூமியை முதல் அதிசயமாக கருதுகின்ற திமுக, அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளின் விளைநிலங்களை அபகரிக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். விவசாயிகளுடைய பிள்ளைகள் அரசு கொடுக்கின்ற இலவச சைக்கிளை எதிர்பார்த்து ஏமாந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளினுடைய விளைபொருட்களை வாங்கி அதை மூலப்பொருளாக பயன்படுத்தி உற்பத்தி பொருளாக்கி சந்தையிலே விற்கின்ற பெரு நிறுவனங்கள், பெரு முதலாளிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் BMW காரில், பென்ஸ் காரில், டொயோட்டா காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் கூட சரியாக படிக்க முடியாத அவல நிலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். விவசாய கூலிகளுடைய நிலை அதைவிட மோசமாக இருக்கிறது. விவசாய கூலிகளுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு இன்றைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? தமிழகத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையான, விவசாயிகளுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை செயல்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் மீனம்பாக்கம் விமான நிலையம் துறைமுகமாக மாற்றப்படுகிறது. அந்த அளவுக்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலே தண்ணீர் இருக்கிறது. துறைமுகத்தை ஒரே நாளில், விமான நிலையத்தை ஒரே நாளில் துறைமுகமாக மாற்றுகின்ற மந்திர சக்தி திராவிட மாடல் ஆட்சியிடம் இருக்கிறது. உண்மையிலேயே நாம் சிலரை கேட்போம், ஒருவர் காரிலேயே சுற்றிக் கொண்டிருந்தால் அவரை பார்த்து கேட்போம், உங்களுடைய கார் என்ன தண்ணியிலே ஓடுகிறதா என்று. ஊத்தங்கரை பஸ் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களும் பஸ்களும் தண்ணியிலே ஓடியது, தண்ணீரை அடித்து கொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு மழை வெள்ள பாதிப்பு. அவற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த திட்டமும் இல்லை. விவசாயிகள் அனைவருக்கும் அமுது படைக்கிறார்கள், உணவு படைக்கிறார்கள், சோறு போடுகிறார்கள். விவசாயிகளுடைய கையிலே அச்சய பாத்திரம் இருந்தது. அந்த அச்சய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு இன்றைக்கு விவசாயிகள் கையிலே பிச்சை பாத்திரத்தை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசும், இதற்கு முன்பு அண்ணா திமுக அரசும். விழுப்புரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில், பாண்டிச்சேரியில் பெரிய மழை, புயல், வெள்ளம். இந்த வெள்ளத்தில் சக்கிய மக்கள் அனைவருக்கும் சோறு போட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு உணவு இல்லை. உணவு கேட்டு போராடுகிறார்கள். அவர்களுக்கான சரியான உணவை ஆட்சியாளர்கள் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு அழுகி போன உணவுகளை கொடுத்தார்கள். உலகத்திற்கே சோறு போட்டவன், ஊருக்கே சோறு போட்டவன் தமிழ்நாட்டிலே தான் ஒரு பழமொழி இருக்கிறது, சோழவள நாடு சோறு உடைத்து என்று. இப்படி சோழவள நாடு சோறு உடைத்து என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு அழுகி போன உணவை இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுத்தார்கள். இதைவிட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு செய்கின்ற துரோகம் எதுவும் இல்லை. ஆகவேதான் இந்த விவசாயிகளுக்காக உரிமை குரலை எழுப்புவதற்காக, விவசாயிகளின் உரிமை குரலை எழுப்பி அவர்களுக்காக போராடுவதற்காக விவசாயிகளை அணிநிரட்டுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். விவசாயிகளின் நீர் மேலாண்மை, விவசாயிகளின் அவல வாழ்க்கை, விவசாயிகளுடைய எதிர்காலம் என்ன, இதற்காக விவசாயிகள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிவார்ந்த தலைவர், பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலை விவசாயிகள் மாநில மாநாட்டிலே எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் சினிமா நடிகர்களுக்கு கோஷம் போட்டது, கொடி பிடித்தது, அவர்களுக்கு கோஷம் ஒட்டியது போதும். இந்த நாட்டு மக்களுக்காக, விவசாய பெருங்குடிகளுக்காக, விவசாய கூலிகளுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக மாநாடு நடத்துகின்ற டாக்டர் ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். திருவண்ணாமலை மாநாட்டில் பெருந்தளவாக குழுந்து நில்லுங்கள். சினிமாக்காரர்களுக்கு கொடி பிடித்து அவர்களுக்கு கூட்டம் சேர்த்து அவர்களை கோட்டையிலே அனுப்பி அவர்களை கொட்டமைத்து வைப்பதை விட தமிழகத்தின் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக போராடுகின்ற தலைவர் டாக்டர் ஐயாவுடைய அறைகூவலை ஏற்று டாக்டர் ஐயா அழைக்கிறார். திருவண்ணாமலையிலே வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி கூடுங்கள், ஒரு புதிய வரலாறு படைப்போம், ஒரு புதிய சகாப்தத்தை நிர்மாணிப்போம் என உங்கள் அனைவரையும் அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.